ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இன்னைக்கு நம்ம சப்ஜா சீட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சப்ஜாங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. துளசி செடியை சேர்ந்த ஒரு வகை துளசி தாங்க இந்த செடி. திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இந்த திருநீற்று பச்சிலையில இருந்து தான் சப்ஜா சீட் நமக்கு கிடைக்கிது. மேக்சிமம் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா சீடை சாப்பிட்ருப்போங்க. நம்ம ஜூஸ்லயா இருக்கட்டும், இல்லை லெமன் டீ, இல்லை வேற எதுலையாவது நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த திருநீற்று பச்சிலை பேசில் சப்ஜாவோட விதை மற்றும் இலையோட மருத்துவ பயனை பார்க்கலாங்க. சப்ஜா விதை மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம்னா வெயிட் லாஸ். ஆமாங்க, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதை ரொம்பவே பயன்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசியை வந்து கட்டுப்படுத்தும். நமக்கு எடையை குறைக்க நினைக்கிறவங்க காலையில வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல வந்து வார்ம் வாட்டர்ல இந்த சப்ஜா விதையை ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவு பார்த்தீங்கன்னா பட்டை பொடி சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறீங்க, இல்லை ரெஃப்ரெஷிங்காக ஒரு ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா அதில் கூட இந்த சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். நம்ம டீ இல்லை பிளாக் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதில் கூட இந்த சப்ஜா சீடை சேர்த்துக்கலாங்க. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இந்த பனிக்காலம் மழை காலத்தில் ஏற்படுற நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் திருநீற்று பச்சிலை இலை சாறு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாங்க, குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும், ஏற்படுற சளி, இருமல், வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இதோட சாறு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலநிலையில வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில வந்து இந்த இலைய கசக்கி கையில கட்டி விட்டீங்கன்னா அப்பப்போ அவங்க கைகளை ஆட்டும்போது இந்த இலையோட சாரை முகர்ந்து பார்ப்பாங்க. அப்படி முகரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சுவாச பிரச்சனை நீங்கிடுங்க. விட சிரமமா இருந்தது நீங்க நல்லா நிம்மதியா தூங்குவாங்க. திருநீற்று பச்சிலை ஈஸியா நம்ம வீட்டில் வளர்க்கலாங்க. இடம் இல்லைன்னுலாம் சொல்ல தேவையில்லை. பால்கனிலையோ இல்லை மொட்டை மாடியில கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். திருநீற்று பச்சிலை இலைய வந்து நம்ம சப்பாத்தி செய்யும்போதோ இல்லை தோசை மாவுலே கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட இலையில சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லது. நமக்கு ஏற்படுற அதிகப்படியான தலைவலி, தூக்கமின்மை, இதுக்கெல்லாம் கூட இந்த திருநீற்று பச்சிலை சாறு பயன்படுதுங்க. நமக்கு எதுவும் அடிபட்டு காயம் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்காவும் இந்த இது யூஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ஹேர் க்ரோத்துக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.